வணக்கம் அன்பா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த Adflyன்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த Adfly லிங்க் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தம்ப்நெயில்ல காமிச்சிருக்கேன். இந்த லிங்க்கில் போயிட்டு எப்படி வந்து ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நிறைய வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். நம்ம வீடியோவில் இந்த மாதிரி நிறைய Adflyயோட லிங்க் கொடுத்துருப்போம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற வீடியோவை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆகிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா நிறைய ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருப்போம். நான் ஓப்பன் பண்ணுற பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப் லிங்க்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி லிங்க் இருக்கும். இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைலில் செலக்ட் பண்ணி சொல்லி கேட்கும். எதில் ஆப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வெப்பை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்ச பின்னாடி லோட் ஆகும். இந்த மாதிரி தான் லோட் ஆகி முடிச்ச பின்னாடி இந்த மாதிரி இருக்கும். இங்கே டெய்லி கொடுத்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரும், எதுவுமே அளவு கொடுக்காதீங்க. அந்த பேஜில் முடிஞ்ச உடனே மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 செகண்ட் வரும். அது 3 செகண்ட் முடிஞ்ச முன்னாடி ஸ்கிப் ஆட்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு சில நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும். எந்த நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாதீங்க, எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணாதீங்க. 4 டைம்ஸ் இதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு போகும். இந்த 4 டைம் முடிஞ்ச முன்னாடி தான் உங்களுக்கு வந்து டேரெக்ட் லிங்க்கு கிளிக் ஆகும். நீங்கள் அந்த ஃபைலோட லிங்க் வந்து உங்களுக்கு டேரெக்டாக க்ரியேட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் ப்ளஸ் அந்த ஒரு லிங்க்கையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா வந்து 4 டைம் முடிஞ்ச பின்னாடி 4 டைம் இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்குது. நான் வந்து கூகுள் டிரைவோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதனால் வந்து இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்குது. இப்போ நீங்கள் போய் ஃபைலில் போய்ட்டு எதுக்கு எந்த கிளிக் பண்ணி கூட செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் இமீடியட்டாக டவுன்லோட் ஆப்ஷன் காமிச்சிடும். டவுன்லோட ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் இந்த டெங்க்கில் ஹெல்ப் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.